வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேகியை வச்சு ஒரு வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா மலைக்கு சூடாக பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு பிறகு நான் ஒரு லேயர் அளவுக்கு மேகியை எடுத்திருக்கேன். இது ஒரு 50 to 70% மட்டும் வெந்தால் போதும். நல்லா வெந்துட வேணாம் கொல கொலன்னு. இந்த மாதிரி வெந்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கு பிறகு இதை ஒரு கொலாண்டரில் போட்டு நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோலை நான் கடையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ரோலில் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் இது கிடைக்காதவங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சமாக நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு, அடுத்தது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இது மாதிரி ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நிறையா செய்யும்போது கப்பு மெஷர்மெண்ட்டில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதே போலவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே போதுமானதாக இருக்கும். வேறு காய்கறிகள் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வேறு காய்கறிகளை விட இது ரெண்டுமே போதுமானதாக இருக்கும். அதனால் இது மட்டுமே சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடரையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் இந்த அளவே போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்த பிறகு நம்ம மேகிலேயே கொடுக்குற சீசனிங் மிக்ஸ் இருக்கும், அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இப்போயும் இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொல கொலப்பு இல்லாமல் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கொல கொலன்னு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ தான் ஸ்டஃபிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ரோலுக்காக மாவை பிசைஞ்சு வச்சுருந்தோம். இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு கீழே கொஞ்சம் மைதா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கீழே போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக திரட்டிடுங்க. திரட்டிட்டு இதை அப்படியே ஸ்டஃபிங் வைக்காமல் நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பெரட்டி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ரோல். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. இப்போ ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் இதை ஒரு 2 தடவை திருப்பி போடுங்க. கலர்லாம் மேலே சப்பாத்தி மாதிரி மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்ததோடையே இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஷீட்டில் தான் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இந்த ஷீட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம எப்படி ஸ்டஃபிங் வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓனாக ரெடி பண்ணணும். வீட்டில் ரெடி பண்ணினதில் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். அடுத்தது கடையில் வாங்கின ஷீட்டில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் பெரிய டேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அது கிடைக்காதவங்களுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங்கை ஒரு சைடாக வைங்க. ஒரு சைடாக வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து கொடுத்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ 2 பக்கம் உள்ளதையும் லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே நம்ம மடித்த பக்கத்தை கவர் பண்ண போகிறோம். இது கவர் பண்ணும்போது கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மடக்குனிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம செய்கிறது. இப்போ நம்ம மடித்து காட்டியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம அந்த மைதா பேஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணினீங்கன்னா பிரியாமல் அழகாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணின ஒரு ஷீட்டு தான் இது. நம்ம கடையில் வாங்குகிற ஷீட்டும் வீட்டில் செய்கிறதும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். சைஸ் நம்ம விருப்பப்பட்ட சைஸில் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சைஸில் செஞ்சுருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கடையில் வாங்குறது ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்கினதில் ஸ்டஃபிங் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு சைடாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் ஸ்டஃபிங்கை வைங்க. நிறையா ஸ்டஃபிங் வச்சிட வேணாம். வச்சிங்கன்னா பிரிச்சுட்டு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கார்னரை எடுத்து இந்த மாதிரி மடித்து கொடுத்துருங்க. மடித்து கொடுத்த பிறகு அந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இன்னொரு மடக்கு இந்த மாதிரி மடக்கிடுங்க. மடக்கிட்டு 2 கார்னரையும் எடுத்து இது மேலே அப்படியே எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு அழகான ஷேப்புக்கு கிடச்சிரும்.
இப்போ வந்து இது பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம கார்னரு, அடுத்தது இந்த மாதிரி மடக்கிற பகுதி, இது எல்லாத்துலேயும் இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மடித்து கொடுத்தீங்கன்னா ரோல் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது அதோட ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். எவ்வளோ அழகாக கடையில் உள்ளது மாதிரியே ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த கார்னரில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா லைட்டாக மைதா பேஸ்ட்டை அதில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கவர் ஆகிடும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அதனால தான் கொஞ்சம் நேரமாக தெரியுது. இது வந்து நீங்கள் சமோசா மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு 2-3 சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்ததோடையே நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கருகுன மாதிரி எல்லாம் வர வேணாம். ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதம் இருக்கிற பேட்சையும் எண்ணெயில் போட்டு அழகாக பொன்னிறமாக பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரோலு. அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த மேகி ஸ்டஃபிங் வைக்க பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி அது எல்லாத்தையுமே கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து பசங்களுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சது. மயோனைஸ், கெச்சப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் ரோல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள்.